நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் ஏப்ரல் மாதத்திற்கு தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதில் முதலில் பார்த்து கொள்வோம். ராசிக்கு 4ஆம் வீட்டிலே சனி பகவானும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ராசிக்கு 6ஆம் வீட்டிலே குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், ராசிக்கு 10ஆம் வீட்டிலே கேது பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது பார்வை நிலையின் அடிப்படையில் பார்ப்போம். செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும், 8ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்க்க வருகிறார். குரு பகவானுடைய பார்வை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும், 9ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வை என்று வரும் பட்சத்தில் சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷபகத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும் பார்க்கிறார். இதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் சனி பகவானுடைய ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை கன்னி வீட்டையும் குரு வீட்டையும், குரு 5ஆம் பார்வைக்கும் சனியுடைய 7ஆம் பார்வைக்கும் கன்னி வீட்டில் விழுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் கன்னி வீடு அதிகமாக பாதிக்கப்பட்டாலும் குரு பார்வையின் அடிப்படையில் சுபிட்சம் பெறுகிறது, அவற்றை மறுதளிக்கப்படுகிறது. அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் தனுசு வீட்டில் விழுந்தாலும் கூட குரு பகவானுடைய வீடாக வரும் பட்சத்தில் குரு பகவான் நிலையின் அடிப்படையில் அந்த தாக்கத்துடைய அளவு சற்று கடுமை இல்லாமல் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். சரி, அடுத்ததாக வருகிறோம். இந்த மாதத்தில் எவ்வாறு பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது விழுகிறது என்று பார்த்தால், தனுசு வீடு என்று வரும் பட்சத்தில் குரு பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய இருப்பிடம் என்று வைத்து கொண்டால் ரிஷப வீட்டிலே 6ஆம் வீட்டிலே ராசிக்கு 6ஆம் வீட்டிலே இடம்பெறுகிறார். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு கடன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள், மன அளவில் பாதிக்கக்கூடிய அலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட அந்த வீடு பரிவர்த்தனை அடிப்படையில் சற்று பலனை மாறுபட செய்கிறது. இங்கு என்ன என்று சொல்லி பார்த்தால், 6ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் கடன் என்று வருகிறது. கடன் எவ்வாறாக வருகிறது? 4ஆம் வீட்டின் அடிப்படையில் வருகிறது. 4 என்று சொன்னால் வண்டி வாகனங்கள் இருப்பிடம் போன்ற வாங்குவதன் மூலம் ஒரு சிலருக்கு கடன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார சேர்க்கையின் மூலம் கடன் ஏற்படுகிறது என்று பொதுவான ரீதியாக வைத்துக்கொள்ளக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் ஏற்படுகிறது. ஏன் என்று சொன்னால், அந்த வீடு சுக்கிரன் வீடாக வரும் பட்சத்தில் மனைவிக்கு பிரசவம் மற்றும் சுப நிகழ்ச்சிக்காக நகை வாங்குதல் போன்ற அடிப்படையின் மூலம் கடன் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சற்று கடனை நன்மையான விஷயத்திற்கு பயன்படுத்தவும். சரி, பார்க்கலாம். 2ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானுடைய பார்வை பார்க்கும் பட்சத்தில் இவர் 5ஆம் வீட்டு அதிபதியாக வருவதனால் இவர்களுக்கு பொருளாதார நிலை கூடுகிறது. வேலை, உடனடி வருமானங்கள் மூலம் வருமானத்தை கூட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனம் என்று வரும் பட்சத்தில் பொருளாதார நிலை மேம்படுகிறது. வாக்கு என்று வரும் பட்சத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் வெற்றியடையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் நிலை என்று வைத்து கொண்டால் தனம், வாக்கு, குடும்பம் என்று வரும் பட்சத்தில் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் ஒத்துழைப்போடும் இருக்கிறார்கள். சற்று நன்னிலையாகவும் பார்க்கப்படுகிறது. 3ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் கும்ப வீடாக வருகிறது. கும்ப வீட்டின் அதிபதி சனி பகவான் 4ஆம் வீட்டிலே இருப்படுகிறார், இருப்பிடத்தை செலுத்துகிறார். அவற்றின் மூலம் 5 கிரக சேர்க்கையும் ஏற்படுகிறது, பரிவர்த்தனையும் ஏற்படுகிறது. பரிவர்த்தனை மூலம் நன்மையாகவும் பார்க்கப்படுகிறது, ஒரு சில வகையில் தீமையாகவும் பார்க்கப்படுகிறது. அங்கு வேலை என்று வரும் பட்சத்தில் தாமத நிலையை ஏற்படுத்துகிறது. சனி பகவானுடைய நிலை அந்த காரணங்கள் என்று வரும்போது ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகிறார். அந்த வீட்டுக்கு விரயமாக வரும் பட்சத்தில் இவர்கள் அந்த செயலை செய்வதற்கு தாமதப்படுத்தி தேக்க நிலையை ஏற்படுத்துகிறார். 4ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் வண்டி வாகனங்கள், முதலீடுகள்,
தாய் ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது, சுகஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. தாயாருக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் அடையாத நிலையிலும் ஒரு சிலருக்கு பிரச்சனையை மேலும் கூட்டக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. முதலீடு என்று வரும் பட்சத்தில் பரிவர்த்தனை மூலம் முதலீடு ஏற்படுகிறது. வீடு, வண்டி, வாகனங்கள் அடிப்படையில் இவர்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு காலியிட அமைப்பை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த வீடு குரு வீடாக இருப்பதனால், சுக்கிரன் இருப்பதனால் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு தகுதிக்கு தகுந்தாற்போல் கார், டூ வீலர் போன்றவை அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு முதலீடுக்காக, அதாவது பெரிய தொழில் இண்டஸ்ட்ரிக்காரர்களுக்கு பொருளாதார, அதாவது மிஷினரிஸ் வாங்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஐந்தாம் வீடு என்று வரும் பட்சத்தில் குழந்தைகளுடைய நிலை ஒரு சிலருக்கு புதிய வகை, அதாவது புதிய தம்பதியராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. குழந்தை பிறந்தவர்களுடைய நிலை என்று பார்க்கும் பட்சத்தில் குழந்தைகளுடைய நிலை வளர்ச்சி, பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்குடைய நிலை, பரீட்சையின் தேர்வு நீளம், மனநிலை கசப்பு ஏற்பட்டிருக்கும், அவர்களுக்கு ஆறுதல் கூடக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. குலதெய்வத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. பெருமை கூடக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஆறாம் வீடு என்று வரும் பட்சத்தில் கடன் ஏற்படுகிறது என்று முன்பே சொன்னோம். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவும், தடை தாமதத்தை கொடுத்தாலும் அவர்கள் பிற்பகுதியில் வெற்றியடையக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏழாம் வீடு சமசத்ம வீடாக வரும் பட்சத்தில் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்று வரும் பட்சத்தில் அவர்களுடைய நிலை, கணவன் மனை நிலை, அந்யுன்ய நிலை கூடுகிறது. நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நலம். எட்டாம் வீடு என்று வரும் பட்சத்தில் இவற்றில் தடை தாமதத்தை கொடுத்தாலும், ஒரு சிலருக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் பிற்பகுதியில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒன்பதாம் வீடு என்று வரும் பட்சத்தில் பாக்கியங்கள் கூடக்கூடிய அமைப்பாகவும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பெருமை அடையக்கூடிய ஆசீர்வாதங்களும், ஒரு சிலருக்கு கோவில் கட்டக்கூடிய அமைப்பும், கோவில் பிரதிநிதிகளாகவும் ஆகக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு உயர்நிலை பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் கேது பகவானுடைய நிலை சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படை இருப்பதால் ஒரு சிலருக்கு இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருவதால் லாபஸ்தானத்துடைய அதிபதி சுக்கிர பகவான் நன்னிலை பெற்று காணப்படுகிறதால் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் லாபங்களை கொடுத்தாலும் மிக பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் 12ஆம் வீட்டின் அதிபதி மறைய பெற்று காணப்படுவதால் அவர்களுக்கு செலவினத்தன்மையில் விடுதலை பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க. பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம்.